இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எலும்பு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், எலும்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பச்சை மொச்சை கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு 2-3 கொதி வச்சு வேக வச்சுருக்கேன். முழுசாக வேகலை பச்சை மொச்சை, ஓரளவு முக்கால்வாசி வெந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் பச்சை மொச்சையில் ஒரு வாடை வாயுவில் வராது, அதனால் வேக வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் கொஞ்சம் முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு. அவ்வளோதான், இப்போ குழம்பு செய்யலாம். இப்போ குழம்பு செய்ய ரெடி பண்ணலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்சிச்சு. பிரியாணி மசாலா, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, ஜாதிபத்திரி, சோம்பு, பட்டை, பிரியாணி போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் குழம்போட டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ரொம்ப போட்டால் இனிப்பு. சும்மா ஒரு 10-15 வெங்காயம் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாடை போயிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். அப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எலும்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். எலும்பு கொஞ்சம் வெள்ளை கலரில் வதங்கின பிறகு
நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எலும்பு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதெல்லாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஒரு காவாசி வேக வச்சுருக்கோம்ல, பச்சை மிளகாய் அது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கறி குழம்பு தூள் போட்டுக்கலாம். இந்த தூளில் வந்து மிளகா, மல்லி, காஷ்மீரி மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சிது. இதை ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு பார்க்கலாம். இப்போ தேங்காய் முந்திரி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டோமா, அடுத்து தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, இந்த அளவு குழம்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 விசில் வைக்கலாம். குக்கர் ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சா. குழம்பு நல்லா எண்ணெய் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. எலும்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்க குழம்பு எப்படி இருக்கு, வாசமும் சூப்பராக வருது. இப்போ இதில் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி லேசாக கொதிச்சோன்னையும் கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக சிம்பிளாக ஒரே பாட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். குழம்பு ரெடி. எலும்பு, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு போட்டால் கறி குழம்பு ரெடி. தேங்க்யூ.